இயேசு கிறிஸ்து மார்க் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை சொல்லுகிறதை கேளுங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அதாவது ஒரு மகனுக்காக தகப்பன் வந்து வேண்டுதல் செய்கின்றார். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என் பிள்ளை இப்படி அலக்கழிக்கப்படுறான், அவனுக்கு நீங்க சுகம் கொடுக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், அந்த தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் நடக்கும் உனக்கு என்று சொல்லி. பிரியமானவர்களே, அடுத்த வசனத்துல அவன் சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் எனக்கு கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு, அதை நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அதை பாராட்டி அந்த பிள்ளையை விடுவிக்கின்றார். அவன் உண்மையை ஒப்புக்கொள்ளுகிறான். இன்றைக்கு நாம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற பெற்றோர்கள் அநேகம் இருக்கின்றார்கள். பிள்ளையின் திருமணத்திற்காக, பிள்ளையின் எதிர்காலத்திற்காக, படிப்பிற்காக, பிள்ளையின் குடும்பத்திற்காக, ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக, எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் ஜெபிப்பது ஏதோ கடமைக்காக நான் ஜெபிச்சுட்டேன் என்பதற்காக, கேட்டு பார்ப்போம் கிடைச்சா உண்டு அப்படின்றதுக்காக, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது விசுவாசிக்க கூடுமானால் ஆண்டவர் எல்லாம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். நீங்க எதை குறிச்சு விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கேள்வியை கேட்கிறார். இப்படிதான் ஒரு பெற்றோர் அந்த பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளை பிறந்து நல்லா வளர்ந்தது, ஆனா பேச முடியல. அந்த வாக்கு வல்லவனாக இல்லாம அவன் திணறி பேசிக்கொண்டு இருக்கிறத பார்த்து அவங்க மனம் வந்து இருந்தாங்க. ஆனாலும் விடாமல் கணவனும் மனைவியுமாக ஜெபித்து அவங்க திடீரென்று அவன் பேசுவதற்கு ஆயத்தமாகி பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிக்கும் பொழுது கடவுளுக்கு அவன் ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த பிள்ளையாண்டான் வளரும் பொழுது அழகா பேசுகிறவனாய் காணப்படுகிறான். பிள்ளை ஒரு சாட்சி, நடமாடும் சாட்சியாக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிதான் நடமாடும் சாட்சியாக நாம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார்.